الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டும்தான். மற்ற யாருடைய கருத்துக்களும் இஸ்லாத்தினுடைய ஆதாரமாக இருக்க முடியாது. அதில் குறிப்பாக மதுஹப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோட்பாடு இஸ்லாத்துக்கு எதிரானது. அந்த நூல்களில் எழுதப்பட்டிருக்கிற விஷயத்திற்கும் இமாம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நல்ல சுய நினைவுள்ள ஒரு அறிவுடையவன் எழுதிய தரத்தில் கூட அந்த மதுஹப் நூல்கள் எல்லாம் இருக்கவில்லை என்பதை நம்ம நேற்றைய தினம் ஷாஃபி மதுஹபுடைய சில சட்டங்களை பார்த்தோம். அதுல அது மாதிரியான சில சட்டங்கள் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதருக்கு நம்ம பேர் வைக்கிறோம். இந்த பேர் ஒரு அடையாளத்துக்கு தானே தவிர இந்த பேர் வைத்தால் ஒரு பெரிய கண்ணியம், உலகத்தில் கண்ணியமாக கருதப்படணும், இந்த பேர் வச்சால் ஒரு மரியாதைக்குரியவராக கருதப்படணும், இப்படியான நோக்கத்திற்கு யாரும் பேர் வைக்கிறது கிடையாது. இந்த கிதாபுல யானத்து தாலிபின் ஷாஃபி மதுஹப் என்ன சொல்றாங்கன்னா, யாருக்காவது முகமதுன்னு பேர் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவரை நம்ம எல்லாரும் கண்ணியப்படுத்தணும். ஏன் கண்ணியப்படுத்தணும் என்றால், தாலீம் லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தியதா ஆகுமா. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை யாராவது வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இந்த பேருக்கா கண்ணியம், செயலுக்கா? பேர் என்னவாக இருந்தாலும் அவருடைய நடத்தை, கொள்கை, கோட்பாடு எல்லாம் சரியா இருந்தா தான் அவர் மரியாதைக்குரியவராக இருப்பாரு. அதுல கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் போய் யாரும் கண்ணியப்படுத்துற எந்த ஒரு தேவையும் ஏற்படவில்லை. அப்ப முகமதுன்னு பேர் வச்சா கண்ணியப்படுத்தணும், இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு என்ன காரணம்னா மார்க்கறிவு இல்லை. ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம்னு நினைக்கிறாங்களே தவிர இது எப்படி நேசத்தினுடைய ஒரு அம்சமா இருக்கும் என்பது அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல என்பதற்கு இது ஒரு ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இவங்க அறியாமையை காட்டக்கூடிய சில சட்டங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டாங்க, நமக்கு தெரியும். மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லாம ஜின்களுக்கும் அவங்க தான் தூதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட பிறகு ஜின் இனத்தாருக்கும் அவங்க தூதர் அனுப்பப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. சூரத்துல் ஜின் என்கிற குர்ஆனுடைய அத்தியாயத்தில் அந்த சூரா மூசா தான் சொல்லுகிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகளுக்கும் அவங்க தான் ரசூல் எழுதி வச்சுக்கிறாங்க. மலக்குகளுக்கு ஏவல் விளக்கம் இருக்கா? அவங்களுக்கு சட்டம் இருக்குதா? அவங்க எப்படி படைக்கப்பட்டார்கள் அப்படி நடப்பாங்க. யாருக்கு ரசூல் வேணும்? மனிதன் ஜின், இவங்க பகுத்தறிவு உள்ளவங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுவாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து அவங்களா ஒழுங்கா நடந்தாலே தவிர மற்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுவாங்க, தப்பு செய்வாங்க, கொலை செய்வாங்க, புறம் பேசுவாங்க, பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. எல்லாம் செய்யக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருக்கிறது, ஜின்களுக்கும் இருக்கிறது. அப்ப அந்த இனங்களுக்கு இறை எச்சத்தை ஊட்டி ஒரு போதனை செய்வதற்கு தான் தூதர் தேவைப்படுது. மலக்குமார்களுக்கு எதுக்கு தூதர்னு? மலக்குமார்கள் எப்படி லா யாசுனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளை மீற மாட்டார்கள். யஃபாலுன மா யுமரும், எது கட்டளையிடப்படுகிறது அதை அப்படி செஞ்சு முடிப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட லா யஸ்பிகுனஹு பில் கௌலி, ஒரு சொல்லை கூட முண்டி பேச மாட்டார்கள். இப்படியாக மலக்குமார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இவங்க என்ன செய்யறாங்க? மலக்கத்தான் அல்லாஹ் வேண்ட தூதர் அனுப்பி வைப்பான் ரசூலுக்கு வஹி கொடுக்கறதுக்காக வேண்டி. ரசூல்மார்களுக்கு செய்திகளை சொல்வதாக இருந்தா மலக்கு கூப்பிட்டு நீ போய் சொல்லிட்டு வாண்டு அனுப்புவானே தவிர ரசூல் வேண்டும் மலக்கு வேண்டுமானால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தூதரா வந்திருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மலக்கு என்ன சொன்னாங்க? மலக்கு மாதிரிலாம் கூப்பிட்டு நீ ஒழுங்கா நடந்துக்கிறீங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி இப்படி சாப்பிடுங்க, இப்படி குடிங்க எல்லாம் சொன்னாங்களா? இப்படி சொல்லுவீங்க, நான் தொழுவதை பார்த்து நீங்க சொல்லுவீங்கன்னு கற்றுக் கொடுத்தாங்களா? இல்ல, மலக்குமார்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தொழுவது கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாங்க. இவன் அப்படி தலைகளை உல்டா பண்ணி ரசூலுல்லாஹ் நேசிக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் புகழ்றவங்க பேர்ல அவங்க பேரை வச்சா கண்ணியப்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னுகளுக்கு மனிதனுக்கு மாத்திரமல்ல, அவங்க காபத்து தக்கலைனி மனித ஜின்னுகளுக்கு மாத்திரமில்லை, ஒரு கதல் மலாயிக்கா மலக்குமார்களுக்கும் அவர்கள் தூதர் அனுப்பப்பட்டிருந்தார்கள் என்று எழுதுற அளவுக்கு விவரம் கூடுதலா இருக்கு. ஃபத்துல் முஈன்ல 1வது வால்யூம்ல 91ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இப்ப எந்த ஒரு நெருக்கமான கணவன் மனைவி கூட எடுத்துக்கிறோம். உங்க மனைவியுடைய தலையில எத்தனை முடி இருக்குன்னு ஒரு கணவனுக்கு தெரியுமா? தெரியாது. கணவன் மனைவி தான் நெருக்கமான உறவு. ஒரு கணவனுடைய மீசையில தாடியில இத்தனை முடி இருக்குன்னு மனைவி சொல்ல முடியுமா? 35 வருஷம் வாழ்ந்தான் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால எதுவும் முடியாது. எண்ணுவது இல்லை, ஏழாவது.
எதை என்னன்னா என்னுடைய பல்ல வேண்டாம் என்ன சொல்லலாம், இத்தனை பல்ல இருந்துச்சு அவருக்கு சொல்லலாம். தாடி இத்தனை முடிவு என்ன முடியும், யாராலும் என்னவே முடியாது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வாலம் அறிந்து கொள்ளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கான அதது ஷாரிகா, ரசூலுல்லாஹ்வுடைய தாடி முடிவுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 124 அல்பன், 1,24,000 முடி இருந்தது. யார் ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில எத்தனை முடி இருந்துச்சா? 1,24,000. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, வாயில வந்து தடிப்பாயின்னு தெரியுது. இது யாராலையும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட அப்படி வகையில சொல்ல ஏண்டாது கூட அதெல்லாம் இதுதான் சொல்ல மாட்டேன், தேவையற்ற விஷயங்கள். இதனால மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆனா அவனவன் தனக்கு இருக்கிற முடிய கூட கண்ணாடிக்கு முன்னாடி எண்ணி சொல்ல இயலுமா? சரி, 1,24,000 என்ன கணக்குல வரும் தெரியுமா உங்களுக்கு? 1,24,000 முடியும்னா அது எவ்வளவு ஒரு இப்ப இருக்கிற யாருடைய தாடி விட ஒரு 50 மடங்கு பெருசா இருக்கு. இப்படி இருக்கணும், அப்பதான் 1,24,000 இருக்கும். அப்ப 1,24,000 முடி இருந்தது என்று சொல்லி யாரும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம, ஹதீஸும் இல்லாம, வகையும் இல்லாம, ஒரு பயனும் இல்லாம இது தெரிஞ்சு என்ன போகுது? ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் இத்தனை முடி இருந்துச்சுன்னு தெரியுது ஒரு மார்க்கமா? தாடி இத்தனை முடி இருந்துச்சு அவசியமா? அவசியம்னா அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுல எந்த ஒரு பின்பற்றுதல் கிடையாது. அப்படி இருந்தாலும் நம்மள அவங்க வச்சிட முடியுமா? அவங்களும் அல்லாஹ் கொடுக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இருக்கும், அது அடர்த்தி முடியிருப்பா, அதுல அல்லாஹ் கொடுக்கிறது, பின்பற்ற ஒண்ணுமே இல்லை இல்ல. அப்ப இதை போய்கிட்டு உட்கார்ந்து பொய்யாக நபிமார்கள் பேர்ல கூட என்ன செய்யறாங்க, பொய்களை இட்டு அடிக்கிறாங்க. இது யானத்து தாலிபின்ல 1வது வால்யூம்ல 39ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அதாவது கொசு இருக்குல்ல, கொசு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் உட்காரவே செய்யாது அப்படின்னு எழுதிக்கிறாங்க. கொசு உட்காரமா உட்காராது, சுத்தமான உடம்புல உட்காராது. சில நேரத்தில் என்ன செய்ய, சுத்தமா உடம்பா இருந்தா கூட ஒரு ரூம்ல நினைச்சுதான் நம்ம மேல கொஞ்சம் பச்சுக்கிட்டு தான் இருக்கும் கொசு. அப்ப இந்த கொசு வந்து ஈ என்ன செய்யாத ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல உட்காரவே செய்யாது அப்படின்னு ஒண்ணு எழுதி வச்சுக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் தொடர்பாக ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது ஹதீஸ்ல இருக்கணும்ல, ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க சொல்லியிருக்கணும், அல்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் சனதும் இல்லாம இப்படி எல்லாம் உட்கார்ந்து வாயில வந்தெல்லாம் எழுதுறது மதுஹப் கிதாப் என்கிற பெயர்ல எது வேண்டாலும் எழுதுறது, எது வேண்டாலும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்கிற வகையில தான் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு கூத்த கேளுங்க, அதாவது வானத்திலிருந்து மொத்தம் இறக்கப்பட்ட நூல்கள் எத்தனை அப்படின்னா, எல்லா நபிக்கும் எல்லாம் வந்து வேதம் அனுப்புனா சொல்லிட்டான். நமக்கு சொல்ல முடியாது. நபிமார்களுடைய எண்ணிக்கையும் நமக்கு சொல்லப்படல, ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இல்லை. 1,24,000 சொல்லுவாங்க, ஆதாரம் இல்லை. அப்ப நபிமார்களுக்கு வந்து வேதங்கள் எல்லா நபிமார்களுக்கும் அல்ல வேதத்தை கொடுத்தான். நபிமார்கள் எண்ணிக்கை எப்படி தெரியாதோ அது மாதிரி வேதங்கள் எண்ணிக்கை நமக்கு தெரியாது. 4 வேதங்களுக்கு பேர் சொல்லியிருக்கிறான்ல, மற்ற வேதங்களுக்கு பேர் சொல்லல. தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் என்று 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாம சுஹுப் இப்ராஹிமுக்கு வேதம் கொடுத்தாருல சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்ததாக சொல்லி காட்டுறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ருவி அண்ணல் குத்துக்கள் முனஸ்ஸலத்த மினஸ்ஸமா இலல் மேத்தும் அர்பா, வானத்திலிருந்து பூமிக்கு வந்த மொத்த வேதத்தின் எண்ணிக்கை 104. அல்லாஹ்விலிருந்து வந்த வேதம் எத்தனை? மொத்தமே 104 புக் வந்துச்சான் அல்லாஹ்விலிருந்து. அதுல வேடிக்கை என்னன்னா, உன்சில் அலா ஷீனின் சித்துனா, ஷீனி என்கிற ஒரு நபிக்கு மாத்திரம் 60 வந்த வேதங்களை 104 தான். அந்த 104ல ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுத்தான்ல, ஷீனி என்பவருக்கு 60 கொடுத்து விட்டான். அலா இப்ராஹிம சலாசுன, இப்ராஹிம் நபிக்கு ஒரு 30 90 ஆகி போச்சு. அலா மூசாவுக்கு மின் கபலி தௌராத்தி அசகத்தும், தௌராத்துக்கு முன்னாடி ஒரு 10 கொடுத்துட்டான், 100 ஆயிடுச்சு. அப்புறமேல் தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் 60 30 10 4 இப்படி சொல்லி 104. இது எங்க இருந்து எடுத்த? சீர் அலைஹிஸ்ஸலாம், சீர் என்கிற ஒரு அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற ஆதாரம் இருக்கா? அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டதா இருக்கா? அவருக்கு 60 வேதம் கொடுத்ததாக எதுல சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மீது நபிமார்கள்னா வீசு நகை வெறுமையும் அல்ல அனுப்பி வச்சானா? எந்த நபிகள் வேதம் கொடுக்கவே இல்லையா? வேதத்தை நம்புறதுங்கிற ஒரு அகீதா விஷயங்கள் ஒழுங்கா தெரியவில்லை. எல்லா நபிக்கும் வேதம் கொடுத்தான். வேதம் இல்லாம இப்படி பயன் பண்ணுவார் மக்களுக்கு? அல்லாஹ்விலிருந்து செய்தியை வாங்காம எப்படி வந்து வஹீதான் மார்க்கம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நபியும் அல்லாஹ்விலிருந்து வஹீயை வாங்கித்தானே மக்களுக்கு சொல்லுவாங்க, அதான வேதம்ங்கிறது. அது வஹீயை வராம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிறதா நபி அனுப்புவான்ல. அப்ப எந்த ஒரு தூதரை அனுப்பினாலும் அல்லாஹ் வஹீயை கொடுத்திருப்பான் என்பது அடிப்படை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மொத்தமே அல்லாஹ் அனுப்பின வேதம் 104, அதுல 60 சீருக்கு அனுப்பியாச்சு. 30 வந்து யாரு? இப்ராஹிம் நபிக்கு 30 போயிருச்சு. மூசா நபிக்கு ஒரு 10, அதுக்கப்புறம் தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் 4, ஆக மொத்தம் 104 வேதம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மடம் என்று விளங்குது, பொய்ன்னு விளங்குது. அதுக்கப்புறம்
அன்ன மானி குல்லில் குத்துபி, இந்த 104 வேதங்களுடைய மொத்த கருத்தும் மஜ்முஅத்தும் பில் குர்ஆனி, அது குர்ஆனுக்குள் இருக்கிறது. 104 வேதம் இருந்தாலும் அதனுடைய சாராம்சமா இதுல இருக்கு, குர்ஆன்ல இருக்குது. சரி, அது ஒத்துக்கலாம். எல்லாத்திலையும் சாராம்சமா இறுதி வேதம் வந்ததுனால அனைத்தினுடைய கருத்தை உள்ளடக்கியதாக இருக்குங்கிறது ஓகே. அப்புறம் மஆனிஹி மஜ்முஅத்துன் பில் ஃபாத்திஹத்தி, இந்த அவ்வளவு குர்ஆன்ல உள்ள அவ்வளவு கருத்து ஃபாத்திஹா சூராவுக்குள்ள அல்ஹம்து சூராவுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அது ஒரு சூராவுக்கு அர்த்தம் இருக்குது, அதே ஒத்துக்கிறோம். மஆனிஹா மஜ்முஅத்துன் பில் பஸ்மலா, இந்த ஃபாத்திஹாவில் உள்ள அத்தனை அர்த்தம் பிஸ்மில்லாவுக்குள்ள அடக்கம். அதுக்கப்புறம் மஆனிஹா மஜ்முஅத்துன் பில் பாயிகா, இந்த இவ்வளவு பிஸ்மில்லாஹ்ல பி இருக்குல்ல முதல் எழுத்து, அதுக்குள்ள அடங்கிருச்சு. இந்த பி என்பதற்குள்ளதான் எது இருக்குது, பிஸ்மில்லா இருக்கு, பிஸ்மில்லாவுக்குள்ள அல்ஹம்து இருக்குது, அல்ஹம்துக்குள்ள குர்ஆன் இருக்கு, குர்ஆனுக்குள்ள 104 வேதம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மஆனிஹா, அப்புறம் அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முக்தாவுல அந்த முக்தா இருக்குல்ல புள்ளி, அந்த பிஸ்மில்லாவுல மஆனில் பாய் பி முக்தத்திலா, பிஸ்மில்லான்னு பே இருக்குல்ல, பே எழுத்து கீழே ஒரு புள்ளி வைப்பாங்கல்ல, அந்த புள்ளியில எல்லாம் இருக்குது. அப்ப ஒரு புள்ளியை வச்சுட்டோம்னா அதான் பிஸ்மில்லா, அதான் குர்ஆன், அது அல்ஹம்து சூரா, அது 104 வேதம். ஒரு புள்ளி ஏதாவது இருக்குமா? ஒரு அர்த்தம் இருக்கிறதா சொல்றதா ஒரு வசனத்தில் இருக்கும், ஒரு வாக்கியத்தில் இருக்கும். புள்ளி என்பது என்னது? அது ஒரு எந்த ஒரு கருத்தையும் தராத ஒன்று. எது கொண்டாலும் புள்ளி வைக்கலாம். தமிழோட காணா குடும்பங்களோட புள்ளி வைப்பான், அதுல எல்லாம் இருக்குமா? அப்ப பிஸ்மில்லாவுல நீ பேக்கி கீழே புள்ளி வச்சீங்கன்னா தமிழ்ல படிக்கணும் என்ன செய்யுமா? தமிழ்ல புள்ளி வைக்குவான். எத்தனை பாஷைகளை புள்ளி வைப்பான். புள்ளிங்கிறது என்ன கருத்து தரக்கூடியதா? புள்ளிக்கு ஒரு மீனிங் இருக்குமா? அப்ப புள்ளிங்கிறதுக்கு மீனிங்கே இல்லாத ஒன்ன வச்சுக்கிட்டு இந்த புள்ளியில் எல்லாம் அடக்கம் அப்படின்னு என்ன வித்தியாசம் ஏதாவது சொல்லணும்னு சொல்றாங்களே தவிர ஒரு மூளை உள்ளவன் சொல்ற மாதிரி என்ன இல்ல, இந்த வாசனை இருக்கவில்லை. அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு சிறப்பு சொல்றாங்க. அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு எப்படிப்பட்ட சிறப்புன்னா அதுக்கு சரி அதிசயிக்கத்தக்க விளைவுகள்லாம் இருக்கிறது. ஒருத்தன் தனிமையில உட்கார்ந்து கொண்டு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் 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 எப்படிமா ஹத்தா எதிலும் வேலைக்கு நின்றும் அது அவனை மிஞ்சிடணுமா, அந்த அளவுக்கு உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு கொண்டாட்டி பிள்ளை சோறு தண்ணி அனைத்தையும் மறந்துட்டு அல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த நிலையில் அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும். ஏற்பட்ட உடனே குளிர்ந்தா ஆயிரணும். அவன் ஒரு பொருளை பார்த்து என்ன செய்வானா, இப்படி அல்லாஹ் அல்லான்னு சொன்னோன்னு பவர் ஏறி அல்லாஹ்வுடைய பவராக அவனுக்கு ஆயிருமா. ஏதாவது ஒரு பொருளை பார்த்து ஆகுன்னு ஆயிரும், சாவுண்டா செத்துருவீங்க. இது என்ன சொல்றாரு ஆகிவிடும், அல்லாஹ் ஆயிடுவானா. இப்ப ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி கொண்டிருந்தால் அவனை அல்லாஹ் ஆகிவிடுவான்னு எழுதிக்கிறாங்க. இது ஈமானா? இவனுக்குள்ள காபீர் ஒருத்தர் கொடுக்கணும். இது எழுதுன இவனை காபீரா இல்ல இவன்? அப்ப அல்லாண்டு ஒருத்தன் சொல்லுவதால் அவனை அல்லாஹ் ஆகிடுவான்னு சொன்னா இவன் பக்கா காபீரா இல்லையா? இந்த காபீராகக்கூடிய ஒரு கருத்தை தான் நம்ம மதரசாக்கள்ல பாடத்திட்டத்தில் வச்சு சாபி மதுஹப் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு விளக்கம் கொடுப்பாங்க. அப்படி பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் ரஹீம் இருக்கிறது. இந்த ரஹீம் என்பதை ஒரு பேப்பர்ல 21 தடவை எழுதி ரஹீம் 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 21 தடவை எழுதி வல்லகஹ அலா சாஹிபு சுதாய், தலைவலி இருக்கும்ல அவன் கழுத்தை தொங்க விட்டால் பரிய பிஇذنில்லா உடனே போய்விடும். பேப்பர் எடுக்கணுமா, ரஹீம் 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 21 தடவை எழுதணுமா? சரி, யார் உனக்கு சொன்னா இந்த ரஹீம் இப்படி எழுதணும் என்று, எழுதுனா தலைவலி போயிடும் என்றும் குர்ஆன்ல இருக்குதா? ரஹீம் அல்லாஹ்வுடைய சிபத்து என்று இருக்கே தவிர இது எழுதி தொங்க விடணும் எங்க இருக்குது? தொங்க விட்ட சிறுக்கு வச்சா இருக்குது. மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யாரு தாயத்தை தொங்க விடுறானோ அவன் சிறுக்கு வைத்து விட்டான் இருக்கு. இவன் என்ன செய்யறாங்க? இது செய்யறாங்க. ஒரு பைத்தியம் பிடிச்சிட்டான்னு வைங்களேன், இது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தலைவலியா நடிச்சு விடுவாங்க. ஒரு பைத்தியக்காரன் காதுல போய் 7 தடவை ரஹீம் ரஹீம் சொல்லிடுமா, உடனே பைத்தியம் போயிடும். அப்ப கீழ்பாக்கத்தை மூடி போய் வேண்டியதான். கீழ்பாக்கத்துல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் காதல் என்ன செய்யணுமா, ரஹீம் 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 7 தடவை சொல்லணுமா. 7 தடவை சொல்லணும்னு சொன்னா அபாக்கமின் சாதி, அந்த நிமிடமே, அது கொஞ்சம் லேட்டெல்லாம் வரலாம், அந்த நிமிடமே அவன் பைத்தியம் தெரிஞ்சிருவான். பிஇذنில்லா அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தெரிஞ்சிருவான் இருக்கு. இது அல்லாஹ் சொல்லத்தான் நம்ம நம்புவோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டு நம்புவோம். இது எந்த கிருக்கன் எப்படி தெரியும்? இவன் தான் இவனை தான் சொல்லி பார்க்கணும். ரஹீம் ரஹீம் சொல்லி பார்த்து தெரியுதான்னு பார்க்கணும். இதை சொன்னால் பைத்தியம் தெரியும்னா இது என்ன மாதிரி கொண்டு போயிருக்கிறான்னு சொல்லுவாங்க. மக்களை என்ன மாதிரி மார்க்க அறிஞர்கள் உருவாக்குறங்கிற பேர்ல இந்த மாதிரி கண்ட கண்ட குப்பைகள் எழுதி வைத்துக் கொண்டு இதை தாங்கி பிடிக்கிறதுக்காக ஒரு கொள்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. மதுஹப்ல போனா ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும்.
அப்ப இந்த மாதிரியான இமாம்களுக்கு பேர்ல பில்டப் பண்ணி கூடுதல் குறைவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, கொஞ்சம் செய்திகள் நிறைய இருக்கிறது. அதனால என்ன செய்யுது, மதுகபுக்குள்ளே ரொம்ப போயிட முடியாதுங்கிறதுனால இருக்குது. மதுகபை பற்றி மட்டும் ஒரு மாசம் பேசணும். இந்த மாதிரி குப்பைகளை எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு தொழுகையில் இவங்க செஞ்ச விளையாட்டு, நோம்பில் செஞ்ச விளையாட்டு, ஹஜ்ஜில் செய்த விளையாட்டுன்னு சொல்லி அந்த சட்டங்கள்லாம் தொகுத்து வைத்தால் சிரிக்கிறதுக்கு சொல்லல, நிஜமாக ஒரு மாசம் பத்தாது. அவ்வளவு உளவி இருக்கிறார்கள், அவ்வளவு வாசிங்க, அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு கிறுக்குத்தனம், அவ்வளவு மட்டமை என்று நிறைந்திருக்கிறது. அதனால இந்த மதுகபுகள் மார்க்கம் இல்லை என்பது அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்ததாக அப்ப குர்ஆன் ஹதீஸை விட்டு நம்மளை தடம்புரள செய்வதற்கு சஹாபாக்களை சொல்லுவாங்க. அதுக்குரிய சான்றுகள்லாம் சொல்லிட்டோம். சஹாபாக்கள் வகை வராது, அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க நல்லவங்க என்பது வேற, அவங்களை பின்பற்றி என்பது வேற கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து மதுஹப் சம்பந்தமா சொல்லும் போது மதுஹபுக்கு இமாம்களுக்கு சம்பந்தம் கிடையாது. மதுஹப் அவங்க எதிர்த்தாங்க. அவங்க பேரை பயன்படுத்தி கொண்டு பிற்காலத்தில் எழுதியதை மதுஹப் என்று சொல்லுகிறார்கள். அது கூட ஒரு அறிவுபூர்வமா ஒரு அறிஞனுடைய கூற்றை போல இருக்கவில்லை. வைத்தியக்காரனின் உணர்வை போலதான் ஷாஃபி மதுஹபுடைய சட்ட நூல்களும் ஹனபி மதுஹபுடைய சட்ட நூல்களும் இருக்கின்றன என்பதை சொன்னோம். அந்த மதுஹப் நூல்ல உள்ளதையும் கூட மீறி இன்றைக்கு உள்ள ஆளுங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்குரிய சான்றுகளையும் பார்த்தோம். இது ஒரு வகையாட்டா. அடுத்ததாக வகி மட்டும்தான் மார்க்கம். இதுல குழப்பம் பண்றது என்ன செய்யறாங்க கேட்டா, வகி தான் மார்க்கம். வகின்னா குர்ஆன் ஹதீஸ் மட்டும் யாரு சொன்னா? வகின்னா அல்லாஹ்விலிருந்து வர்றதான வகி. அல்லாஹ்விலிருந்து வந்த வகி ரெண்டு வகை இருக்கிறது. ஒண்ணு பாமர மக்களுக்கு சொன்ன வகி, இன்னொன்னு இருக்கிறது பண்டிதர்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ரசூலை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் புக்கா எழுத முடியாது, அதெல்லாம் நூல் உருவங்களுக்கு கிடைக்காது, அதையெல்லாம் பயான் பண்ணி யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த இல்மை பெற்றவர்கள் மக்களை கண்டறிந்து கூட்டத்தை பார்ப்பாங்க, இவர் தகுதியானவர் கூட்டிட்டு போய் இவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி தகுதியானவர்களை பார்த்து தேடி எடுத்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு வகை இருக்கிறது. அவங்க அந்த வகைப்படி நடந்து கொள்ளலாம். அவங்க என்ன செய்யலாம், ஏதாவது இஷ்டத்துக்கு செஞ்சுவிட்டு எங்களுக்கு அந்த வேற வகையில நாங்க முறியீடு வாங்கி கத்துக்கொண்டோம். அது ஷேகுமார்கள் இருப்பாங்களாம். அந்த ஷேகுமார்கள் என்ன செய்வாங்களா, அவங்களுடைய ஷேகிட்ட வாங்கியிருப்பாங்களாம். அந்த ஷேக் அவங்க ஷேகிட்ட வாங்கியிருப்பாங்களாம். இது பரவலாக எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியாத ஒரு விஷயமா. இது பேர் சிறுடைய இல்மு சிறு. இது பேர் என்னது, ரகசிய ஞானம். ரகசிய ஞானம் என்றால் பொதுவாக மக்களுக்கு சொன்ன குர்ஆன்ல உள்ளது அவங்க எல்லாத்துக்கும் உள்ள சாதாரண மக்களுக்கு உள்ளது, ஹதீஸ்ல உள்ளது சாதாரண மக்களுக்கு உள்ளது. சாதாரணமா இல்லாம சிறப்பானவர்களுக்கு என்று தேர்வு செஞ்சு ரசூலுல்லாஹ் தனியா சரியா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் அவர் தேர்வு செஞ்ச ஆளுகளுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் தேர்வு செஞ்ச ஆளுக்கு சங்கிலி தொடராக வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு கல்வி இருக்கிறது, கலை இருக்கிறது என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதே வகியவர்கள் இப்ப இஷ்டத்தை ஏதாவது செய்ய வேண்டியது குர்ஆன்லயும் இருக்காது, ஹதீஸ்லயும் இருக்காது. கேட்டா அது அந்த ஞானத்துல ஒரு ரகசிய ஞானம் செய்து சொல்லி தந்தாங்க. ஷேக் எவன்டா சொன்னது, அவருடைய செய்தி சொன்னாரு. இப்படியே போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் வந்திருக்கு. நீங்க கிதாபுல எல்லாம் தேர்ந்தா நாங்க சொல்ற ஆதாரம் கிடைக்காது. நாங்க சொல்ற மார்க்கத்தில் உள்ளதுதான், ஆனா கிதாபுல எல்லாம் கிடைக்காது, குர்ஆன்ல எல்லாம் இருக்காது. இது ரகசியமா செலக்ட் பண்ண ஆட்களுக்கு உள்ள விஷயம். நாங்க அந்த லிஸ்ட்ல முடிவு வாங்கி இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இஷ்டத்துக்கு விளையாடுவதற்காக அந்த இல்மு சிர்ங்கிற ஒரு பேர்ல ஒரு ரகசிய மெஞ்ஞானம், இது பேர் மெஞ்ஞானம் பேரு. இந்த மெஞ்ஞானம் ஒண்ணு இருக்குது, ரகசிய ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனா மார்க்கத்துல ரகசிய ஞானம் ஒண்ணு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுத்தானோ அதை அவங்க எத்தி வைக்கணும். வைக்கலன்னா நடக்கிறது வேற. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கொடுத்துட்டான்னு சொன்னா எதுக்காக அல்லாஹ் கொடுக்கறான்? அனைத்து மக்களுக்கும் சொல்வதற்கு தான் கொடுக்கறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த கடைசி ஹஜ்ஜில கூட எல்லா செய்தியும் சொல்லிவிட்டு அலாஹல் பல்லக்து, எனக்கு அல்லாஹ் சொன்ன செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா, அலாஹல் பல்லக்து உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா கேட்பாங்க. அப்ப மக்கள் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு மஸ்ஹத், இறைவா நீ சாட்சி, இவ்வளவு மக்களும் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், நீ சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நான் கூட்டாமல் குறைக்காமல் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். அப்ப யாராவது ஒரு சஹாபி எந்திரிச்சு இல்லையே இந்த முக்கியமான ஆளுகள் கன்னியாஸ்திரியை சொல்லிக் கொடுத்தீல அதை எத்தி வைக்கலன்னு சொல்லணும் யாரா கேட்டாங்களா? யாரா பிற்காலத்திலே சொல்லி இருக்கிறாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு வழங்கப்பட்ட அந்த எத்தி வைத்தல் என்கிற பொறுப்பை, ரசூலுடைய டியூட்டி அதுதான். அல்லாஹ்விலிருந்து வர்ற செய்தியை மக்களுக்கு சொல்றது அவருடைய ஒரே டியூட்டி. அந்த டியூட்டியை அவங்க நினைஞ்சாங்க சரியா செஞ்சாங்க என்று இருக்கும் பொழுது ரகசியமா சிலருக்கு மட்டும் சொன்னார்கள் என்பது இதுக்கு மாற்றமாக இருக்குது. இது புகாரில 105வது ஹதீஸில் பார்க்கலாம்.
அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? 2வது அத்தியாயத்துல 159 160 வசனங்களில் சொல்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். இந்த வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்திய பிறகு இதை யார் மக்களை விட்டு மறைக்கிறாரோ உலாயிக யல்அன்ஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். யல்அன்ஹுமுல் லாயினூன், சபிப்பதற்கு தகுதியானவர்களும் சபிக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்ட்ட ஒரு செய்தி வந்துவிட்டால் அதை மறைக்க கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு மட்டும் சொல்லி மத்தவங்களுக்கு சொல்லணும்னா மறைக்கிறதானே? மறைக்கிற பொதுவாக அனைவருக்கும் சொல்லி என்கிற விஷயத்தை 2 பேருக்கு மட்டும் சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க அறிவிப்பு வருது. எல்லாரும் எல்லாரும் வாங்குவீங்க, 2 பேர் கூப்பிட்டு வாங்க இப்படின்னு சொன்னா இது மறைக்கிறதா இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்து அவன் அறிவிச்சிருக்கிறான். இவன் இடையில உட்கார்ந்து 2 பேருக்கு மட்டும் சொன்னான்னு சொன்னா மீதி பேருக்கு அந்த உதவி கிடைப்பதை தடுக்கிறான், மறுக்கிறானா இல்லையா? அப்படி செய்தால் லானத்து சாபத்துக்குரிய வேலை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்ல எந்த ஒரு விஷயத்தையும் இது உனக்கு மட்டும் உள்ளது, இது உனக்கு மட்டும் உள்ளது பிரித்து சொன்னதே கிடையாது. அப்படி சொன்னால் அவங்க குற்றவாளி ஆகிடுவாங்க, மறைக்க கூடாது. அவங்க தெளிவுபடுத்துவதற்காகத்தான் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள் என்று 159 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வயஸ்தரூன பிஹி ஸமனன் கலீலா, அற்பமான விலை பேசி அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் மறைக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பை சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச மாட்டான் கியாமத் நாள்ல, அவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொல்லி மறைக்கிறது, அல்லாஹ்வுடைய செய்தியை மறைக்கிறது அவ்வளவு பெரிய குற்றமாக சொல்லப்பட்டிருக்கு 224. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே பல்லிகுமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உன் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை எடுத்து சொல்லிவிடு. இல்லம் தஃபால், அப்படி சொல்ல தவறினால் ஃபமா பல்லக்த ரிசாலத்துஹு, என் தூதை நீ சொன்னவர் ஆக மாட்டாய். நான் ஒரு செய்தி உனக்கு தந்துட்டேன் என்று சொன்னால் மக்கள்கிட்ட சொல்லிடுறேன். கொஞ்சம் பேருக்கு சொல்ல, அதிகமான பேருக்கு மறைத்து விட்டு 2-3 பேருக்கு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலை என்று ஆகிறது. அப்படி செய்தால் ஃபமா பல்லக்த ரிசாலத்துஹு, அவனுடைய தூது செய்தி எடுத்து சொன்னாலாக நீ ஆக மாட்டாய், அதில் குறை வைத்ததாக நான் எடுத்து விடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 5:67 வசனத்தில் கண்டிக்கிறான். அதே மாதிரி அன்பு சொல்றான்ல, மறைவான விஷயங்கள் சிலதை ரசூல்மார்களுக்கு நான் அறிவிச்சு கொடுக்கிறேன். எதுக்கு அறிவிச்சு கொடுக்கிறேன்னு கேட்டா அவர் மக்களுக்கு சொல்றாரா என்பதற்கு தான் அறிவிச்சு கொடுக்கிறேன். அதை கண்காணிக்க தனி மலக்கு நியமிச்சிருக்கிறான் அல்லாஹ். ரசூல்மார்களை அனுப்பி மக்களுக்கு சொல்லணும்னு கேட்ட சொல்லிவாரு. இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யணும், அவருடைய பவரை காட்டுறதுக்காக வேண்டி ரசூலை அனுப்பிட்டு இந்த பின்னாடியே போ, சொல்ற செய்தி ஒழுங்கா சொல்றாரான்னு பாரு அப்படின்னு ஒவ்வொரு ரசூல் அனுப்பும் போதும் அந்த ரசூல் ஒழுங்காக சொல்கிறார். நமக்கு எப்படி கிராமன் காட்டுபின் உட்கார்ந்து எழுதுறாங்களோ அந்த மாதிரி எழுதுவதோட ஸ்பெஷல் எழுத்தாளர்கள் யாருக்கு? ரசூல்மார்களுக்கு. சொன்ன செய்தி வகி வந்தவுடனே ஜிப்ரீல் சொன்னவன கவனிப்பார் மலக்கு, இதை இவர் வச்சுக்கிறாரா மக்களுக்கு சொல்றாரா அப்படி நல்லா சொல்றான். 72வது அத்தியாயத்துல 28வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு யஸ்லுக்கு மின் பைனி யதைஹி மின் கல்பிஹி ரஸதா, அவருக்கு முன்னரும் தூதருக்கு முன்னரும் பின்னரும் ஒரு கண்காணிப்பாளரை நான் நியமித்து வைத்திருக்கிறேன். லியஅலம அன்கத் அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், ரப்புடைய ரிசாலாத்தை தூது செய்திகளை இவர்கள் சொன்னார்களா என்று கண்டறிவதற்காக தூதர்மார்களுக்கு நான் செய்தியை மக்களுக்கு சொல்றேன். அவர் அனைத்தையும் சொல்லாம 2 விஷயத்தை சொல்லி 4 விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறாரா, சாதகமானதை சொல்லி பாதகமானதை சொல்லாமல் இருக்கிறாரா, எது லாபம் அதை சொல்லிவிட்டு கஷ்டம் தரக்கூடிய சொல்லாமல் இருக்கிறாரா, இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் கண்காணிப்பாளர்களை நியமித்து வைத்திருக்கிறேன் என்று 72வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன இதுல விளங்குது, ரசூல்மார்கள் எதை மறைச்சிட முடியாது, அவங்க கட்டளையை போய் கரெக்டா செய்வாங்க. பிளஸ் என்ன பண்றான் அல்ல மேற்கொண்டு கண்காணிக்கக்கூடிய மலக்குகளை தனியாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே டியூட்டி, சிங்கிள் டியூட்டி தான் அவங்களுக்கு. என்ன டியூட்டி, இவர் ஒழுங்கா சொல்றாரா இல்லையா, வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க. இந்த தூதர் ஒழுங்கா மக்களுக்கு சொல்றாரா, அப்ப ஒவ்வொரு தூதருக்கும் நான் இப்படி நியமித்து வைத்திருக்கிறேன் எல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது அப்ப ரசூல் எப்படி கொஞ்சத்தை சொல்லி கொஞ்சம் பேருக்கு சொல்லாம இருப்பாங்க. அதே போல அல்லாஹ் சொல்றான் 14:52 சொல்றான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது மனித குலத்திற்கு சென்றடைய வேண்டிய செய்தி அப்படிங்கிறான். மனித குலம் தான் யாரும் விடக்கூடாது. 2 பேருக்கு மனித குலமா அல்லாஹ்ட்ட ஒன்று செய்தி 2 பேருக்கு சொல்லிவிட்டு 98 பேருக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அது மனித குலத்துக்கு சென்றடைய வேண்டிய செய்தியாக இல்லை, மனித குலத்துக்கு மறுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டினா, முகமது இந்த செய்தி உனக்கு தருவது பலாகுல் லின்னாஸ், அனைத்து மனிதர்களுக்கும் சென்றடைய வேண்டியது என்று சொல்லி காட்டுகிறான் 14:52. அதே மாதிரி ரசூல்மாருடைய வேலை என்னவென்றால், இன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன், ரசூலுடைய வேலையை தெளிவா சொல்றது. அர்த்தம் அனுப்பி இருக்கிற சொன்னது அப்படி சொல்லி கொண்டவரு, அவர் இஷ்டத்துக்கு ஆளுகள் தேர்ந்தெடுத்து சொல்ல முடியாது.
அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று 64:12 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:20 சொல்லி காட்டுகிறான். 5:92 சொல்லுகிறான். 24:54 சொல்றான். இது எல்லாத்திலும் என்ன என்று கேட்டால் ரசூல்மார்களுடைய வேலை தெளிவா சொல்லிவிடணும், ஒண்ணு கூட வச்சுக்கிற கூடாது. அப்ப எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும் அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது நபிமார்கள் குறிப்பா சில பேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லி உனக்கு வீட்டுக்கு வச்சுக்க அப்படின்னு சொன்னார்கள் என்பது சரியா இருக்குமா? அப்படி இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. இதை விட முக்கியமா 21:109 வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 21:109 என்ன சொல்றான்னு கேட்டா, நபியை நீங்க சொல்லுங்கள், ஆதத்துக்கும் அலா சவாயின், உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சமமாக அறிவித்து விட்டேன் என்று சொல்கிறாங்க. ரசூலுடைய வேலையை என்ன? பொறுக்கி எடுத்து அறிவிக்க கூடாது. வேண்டிய மக்காவாசி கூட அறிவிக்கிறது, முஹாஜிர் கூட அறிவிக்கிறது, சொந்தக்காரன் கூட அந்த விளையாட்டுல அறிவிக்க கூடாது. ஆதத்துக்கும் அலா சவா, அனைவருக்கும் சவாவாக சமமாக நான் நினைச்சிட்டேன், அறிவித்து விட்டேன். அப்ப எல்லாருக்கும் சமமாக அறிவிப்பதா ரசூலுடைய வேலை. ஆள் பார்த்து அறிவிக்கிற வேலை நமக்கு வேண்டாம் இருக்கலாம். நம்முடைய செயல்பாடுகள் ஆள் பார்த்து சில சொல்லுவோம். இது மனிதனுக்குள்ள பலவீனங்கள் இருக்கலாம். இறை தூதர்களுக்கு அந்த விளையாட்டு கிடையாது. அவங்க என்ன செய்யணும்? இந்த செய்தியை சமமாகத்தான் சொல்ல வேண்டும். வேண்டியவருக்கு ஒரு மார்க்கம், வேண்டாதவருக்கு மார்க்கம், அந்த விளையாட்டு இருக்கக்கூடாது என்று 21:109 ஒரு வசனமே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறது. இப்ப இவ்வளவு பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதுக்கு சில ஆதாரம் இருக்குது. என்னடா ஆதாரம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபத்துல் யமான் ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்திருந்தாங்க. ரகசியமான விஷயத்தில் அவருக்கு என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தார்கள்னா, முனாபிக்குகள் யார் யார் என்ற பட்டியெல்லாம் யாருக்கு இருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு அவருக்கு தான் தெரியும். முனாபிக்குகள் யார் யாருங்கிற பட்டியெல்லாம் அவர் ஒரு ஆள் தான் தெரியும். அப்ப உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவங்க என்ன செய்வாங்களா, யாராவது இறந்துட்டா ஜனாசா கூப்பிடுவாங்கல்ல, அப்ப கூப்பிட்டாங்கன்னா தொழுகைக்கு போகும். அந்த முனாபிக்கு என்ன பண்றது? அது வெளியே நமக்கு தெரியாம இருக்குல்ல. முனாபிக்குங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அல்ல அறிவிச்சு கொடுத்ததுனால மற்ற சஹாபாக்கெல்லாம் முஸ்லீம் தொழுது தான் இருப்பாங்க. அது குற்றமும் இல்லை. தெரிஞ்சாத்தான் முனாபிக்குன்னு தெரிஞ்சாத்தான் சொல்லக்கூடாது. ஆனா ஹுதைபாவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததுனால உமர் ஜனாசாவுக்கு போகும்போது என்ன செய்வாங்க? ஹுதைபா வாங்க ஜனாசாவுக்கு போயிட்டு கூப்பிட்டு வரான். அவர் வந்தாருன்னா அது தொழுவிக்கு வரான். அவர் வரல, வேலை மறுத்துட்டாருன்னு சொன்னா முனாபிக்கா இருக்கலாம், ஹுதைபா வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி இவரும் போக மாட்டாராம். இதெல்லாம் சரியான அறிவிப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான சில அறிவிப்புகளை வைத்துக் கொண்டு இவருக்கு சிறு ரகசிய ஞானம் ஒரு ஞானம் இருக்கிறது, இவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கதையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய யதார்த்தமான விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளணும். என்ன யதார்த்தமான விஷயம் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்கு போறாங்க. இந்த ஹுதைபாவுக்கு இந்த முனாபிக்குகள் பட்டியல் சொன்னாங்கல்ல, அதை மட்டும்தான் சொன்னாங்களா? அதை ஏன் சொன்னாங்க? எல்லா ரகசிய ஞானத்தையும் தனித்தே சொல்லிக் கொடுத்தாங்களா அவருக்கு என்பதை அறிந்து கொள்வதாக இருந்தால் அதனுடைய வரலாற்று பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப தபூக்கு போறதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா, பத்னுல் வாதி ரிட்டன்ல வர்றாங்க. ரிட்டன்ல வரும்போது பத்னுல் வாதின்னு ஒரு பாதை, அகலமான பாதை, இன்னொன்னு கணவாய். கணவாய்னா 2 மலைகளுக்கு இடையில் உள்ள குறுகலான பாதை. கணவாய் சொன்னா 2 மலை இருக்கும், அதுக்குள்ள சின்ன ஒடுக்கமான பாதையா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தபூக் போர் முடிஞ்ச உடனே சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு, அவங்க சொல்லல, அறிவிப்பாளர் விட்டு அறிவிக்க சொல்றாங்க. அவங்க சொல்லி அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். என்ன செய்யறாங்கன்னா, அன் ஹுது பத்னுல் வாதி, நீங்க எல்லோரும் பத்னுல் வாதி வழியா போங்க, விசாலமா இருக்கிறது. ரிட்டர்ன் போகும்போது இந்த கணவாய்க்குள்ள நுழைஞ்சு நெருக்கத்தில் சிக்கி தவிக்காமல் பத்னுல் வாதிக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர வேலைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாக தனியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கணவாயில அவங்க போறாங்க. அவங்க மாத்திரம் அந்த கணவாய் வழியாக போகிறார்கள். நீங்க எல்லாம் இதுல போங்க, இந்த பத்னுல் வாதிங்கிற அகன்ற பாதையில போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அறிவிக்க சொல்றாங்க. அறிவிச்ச உடனே இந்த போர்க்களத்துக்கு முனாஃபிக்குகள் வருவாங்கல்ல, போர்க்களத்துக்கு முனாஃபிக்குனா முஸ்லிமா நடிச்சவன் தானே. அப்ப முஸ்லிமா நடிச்சிட்டு இருந்ததுனால தபூக் யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நல்ல வாய்ப்பு இது, எல்லாரும் இந்த பக்கம் போறாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் தனியா என்ன செய்யறாங்க, ஒரு கணவாய்க்குள்ள போறாங்க, அடிச்சு நொறுக்கி கொன்னா கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கூட வந்த முனாஃபிக்குகள்லாம் அப்படி பின்தங்கிட்டாங்க. எல்லாரும் போகும் பொழுது எல்லாரோடையும் போகாம நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து போய் அவங்களை அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணி முனாஃபிக்குகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, போர்க்களத்துக்கு வந்த முனாஃபிக்குகள் அப்படி பின்தங்கிட்டாங்க. பின்தங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணவாய் வழியா போகும் பொழுது
ஹுதைஃபா, இந்த ஹுதைஃபா தான் அந்த அந்த அவங்களுடைய குதிரைக்கு முன்னாடி பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. குதிரை என்ன வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் குதிரையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முன்னாடி என்ன செய்யறாங்க, ஒரு ஹுதைஃபா முன்னாடி வந்துட்டு இருக்கிறாரு. அம்மார் இப்னு யாசிர் பின்னாடி வர்றாரு. மொத்தம் 3 பேர் தான் போறாங்க. அம்மார் இப்னு யாசிருடைய மகன் இருக்காருல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அந்த சுமையாவுடைய மகன், அவர் அம்மார் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஹுதைஃபா போறாரு. மேல குதிரையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டு போறாங்க. போகும்போது என்ன செய்யறாங்கன்னா பின்னாடியே வர்றாங்க. ஒரு சந்தடி இல்லாத ஒரு இடம் வந்தவுடனே அப்படியே வந்து தாக்குறதுக்காக ரெடியா வராங்க. உடனே அம்மார், அதுதான் பின்னாடி இருக்காருல்ல, அம்மார் ரொம்ப வீரமான ஒரு ஆள் நிறைய பேர் சமாளிப்பாரு. அவர் என்ன செய்யற, டக்குன்னு பார்த்துட்டு வாள் எடுத்து வந்து சொல்லி தாக்க ஆரம்பிச்சோன்னா ஓடி போயிட்டாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா அம்மாரை கொண்டு அல்ல அவங்களுக்கு பயம் காட்டினான், ஓடி போயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஹுதைஃபா நில்லு சொல்லி நின்று ஒட்டகத்தை அந்த குதிரை விட்டு இறங்கி நின்றுக்கிட்டாங்க. அம்மார் அடிச்சு விரட்டிட்டு வர்றாரு. வந்தவொடனே என்னப்பா அம்மார் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவங்க கேட்கறோம்னா தெரியாது. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா, அதுவும் தெரியாது. எல்லாரும் முகமுடி போட்டிருந்தார்கள், முகத்தை மறைத்திருந்தார்கள், துண்ட கண் மட்டும் தெரியுற மாதிரி கட்டுறாங்க இல்ல, அந்த மாதிரி கட்டி கொண்டு வந்தார்கள். யார் என்று எனக்கு தெரியல அப்படிங்கிறார். அப்பதான் ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹுதைஃபாவை கூப்பிட்டு, இது வந்து செக்யூரிட்டி, ஒன்று பாதுகாப்பு விஷயம், முனாஃபிக் அனுப்பு உனக்கு தெரியணும், இங்க இருந்து மதீனா வரைக்கும் போகணும், தபுக்கு ரொம்ப தூரம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் நல்லா முனாஃபிக் யாரும் வச்சுக்க. அதுக்கு எதுக்கு சொல்றாங்க, நான் உனக்கு என்ன நண்பர் மாதிரி கிட்ட வருவாங்க, அவன் தாக்க தான் வர்றான், நீ தெரிஞ்சுக்கணும். அப்ப நீ தான் எல்லாத்தையும் அனுப்பி விட்டோம். எல்லாரும் அகன்ற பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க, நாம குறுகலான பாதையில் 3 பேர் தான் போயிட்டு இருக்கிறோம். அப்ப வரக்கூடியவன் முஸ்லீம் நினைக்கு சஹாபி நினைச்சு பாட்டுக்கு கிட்ட நெருங்க விட்டுருந்தா இல்லையா, அதுக்கு தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹுதைஃபாவை கூப்பிட்டு, இந்த நாள் இந்த பேர் உள்ளவங்க முனாஃபிக்கு, ஆனால் இதை நீ யார்ட்டும் சொல்லக்கூடாது, செக்யூரிட்டிக்காக தான் உனக்கு சொல்றேன், என்னுடைய ரகசியத்தை உனக்கு சொல்றதுக்காக இல்ல, வஹீல அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தான், அது வேற விஷயம். உனக்கு சொல்றது இருக்குன்னு கேட்டா, நீ பாதுகாவலரா அப்ப நிக்கிற, நீ வந்து என்ன செய்யணும், வரக்கூடிய முனாஃபிக்கு யாரு, நஜ சஹாபி யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப நீ கண்காணிப்பதற்காக வேண்டி அந்த தபூக் யுத்தத்தில் தான் அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. முனாஃபிகளுடைய பெயர்களை சொல்லிக் கொடுத்து, யாருக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்து, ஒரு செலக்ட் பண்ணி அவர் ஒரு சிறந்த ஒரு ரகசிய ஞானங்கள் அதுக்கு சொன்னது கிடையாது. அன்னைக்கு அவசியம் ஒரு யுத்த காலத்தில் ஒரு முக்கியமான ஆளுக்கு சில சொல்லிக் கொடுப்பாங்க. அது போர்க்களத்தில் வந்து எதிரிகளும் நம்ம ஆளுகள் கலந்து இருக்கும் பொழுது யார் யார் எதிரின்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு கடமை இருக்கா இல்லையா, தெரிஞ்சிருக்கும் போது செய்வோம், நம்மள கூட சொல்லுவோம், எல்லாம் கலந்து இருக்கும் போது நம்ம சில ஆளு கூட்டம் செய்வோம், கவனிச்சுதான் சொல்லுவோம். நம்மளே என்ன செய்வோம் கேட்டா, ஒரு கூட்டம் கூடி இருக்கிறீங்க, வேற ஒருத்தர் 2-3 பேர் கூடி இருக்கிறான், கல்ல விட்டு எரிஞ்சிருவாங்க மாதிரி டவுட் இருக்கு, நம்ம என்ன செய்வோம், மாவட்ட நிர்வாகம் கூப்பிட்டு இந்த ஆளுகளை கவனிச்சுக்கிறீங்க, அவங்க பக்கத்தில் நீங்க நின்றுக்கிறீங்க, அப்படிலாம் நம்ம சொல்லி ஏற்பாடு பண்றோம்னா அசம்பாவிதம் நடக்கிறது இல்லை. விஷமத்தனமான ஆளுக்கு சந்தேகப்படுற ஆளுக்கு தென்பட்டால் அதுக்கெல்லாம் கண்காணிக்கிற ஏற்பாடு நம்ம எல்லாம் பண்ணுவோம். இது ரசூலுல்லாஹ் கத்துக்கிட்ட ஒரு முறை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுக்காக வேண்டி அவருக்கு சொன்னாங்க, அவருக்கு தெரியுங்கிற நிஜம், ஆனா யார்ட்டையும் சொல்லாதது கரெக்டா கடைப்பிடிச்சார். அவர் அளவுக்கு ஜனாசாவுக்கு போக மாட்டாரு, அதை வச்சுக்கிட்டு முனாஃபிக் நிலையும் கூட மற்றவங்க போகாம சில பேர் இருந்திருக்காங்களே தவிர வேற என்ன சிறுலாம் அவருக்கு தெரிஞ்சு சாஹிபு சிறுன்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. என்ன சிறு என்ன ரகசியத்தெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, ஒன்ன தவிர இந்த என்ன எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இவர் தான் மொத்தத்தில் தகுதியானவர் சொல்லி, அபூபக்கரோட தகுதியானவர். அப்ப இவரு ஹுதைஃபா என்பவர் வந்து இந்த சிறு ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அபூபக்கரை விட, உமரை விட, உஸ்மானை விட, அலியை விட, சொந்த மருமகனை விட இவர் தகுதியானவர் அப்படி தேர்ந்தெடுத்து சொல்லிக் கொடுத்த விஷயமா, யார் பாதுகாவலா இருக்கு அவருக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பாதுகாப்பு சம்பந்தம் இல்லாதவங்களும் எதையும் சொல்லணும். இப்ப நமக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி போட்டிருக்கா, நிர்வாகம் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இந்த மாதிரி டவுட் ஆளை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு செக்யூரிட்டி போடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, செக்யூரிட்டிக்கு தனி கிளாஸ் நடத்துவாங்க. இந்த ஆளுங்கெல்லாம் அந்த படத்தை காட்டி நீங்க எல்லாம் ஒரு திட்டத்தை பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அவருக்கு தான் தெரியும். அது முதலமைச்சருக்கு உள்ள செக்யூரிட்டி பன்னீர்செல்வத்துக்கு தெரியாது. அதனால நெருக்கம் நடத்தமா, ரகசியம் சொன்னாங்க அர்த்தமா. அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து முனாஃபிக்குகள் யார் என்கிற பட்டியல் வந்து பாதுகாப்பு நிமித்தமாக தபூக்கில் இருந்து மதீனா சேரும் வரைக்கும் அவர்தான் காவலரா இருக்கிறாரு. ஒவ்வொரு வினாடி கவனிக்கணும். அந்த ஆட்கள் ரசூலுல்லாஹ் யாரை சொல்லி அடையாளம் காரணம் அவன் வந்தா பொறுத்து வருவார். அதுக்காக வேண்டி அவர் வந்து சொல்லிக் கொடுத்தாங்களா, நீங்க சொல்ற அர்த்தம் சொன்னாங்களா, ரகசியத்தை அறிந்த ஒரு ரகசிய ஞானம், ரகசியம் இதை ரகசிய ஞானம் ஆதாரம். இதை தவிர வேற என்ன ரகசிய ஞானம் அவருக்கு தனி ரகசிய தொழுகை சொல்லிக் கொடுத்தாங்களா, ரகசிய நோன்பு சட்டம் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா, ரகசிய ஜக்காத் சட்டம் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா, அவருக்கு ரகசியமா ஒரு புது அக்கீதா ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா? இந்த பேரை சொல்லிக் கொடுத்தாங்க, ஒரு தேவைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ஒரு நிர்வாக தேவைக்காக வேண்டி என்ன செய்தாங்க சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் ஆதாரம். ரகசிய ஞானம் இருக்கிறது. அப்ப ஹுதைஃபா தான் யாரும் சொல்லல, எப்படி தெரியும்?
உதயபாவை வச்சுக்கிறோம், ரகசிய ஞானம் வச்சாங்க. உமர் கூட அவர் சொல்லல. அவரு ரகசிய ஞானத்தை யாருக்கும் சொல்லாம மூத்தா போயிருக்கும் போது அவரிடமிருந்து உலகம் சொன்னது அவர் யாரும் சொல்லிட்டு மூத்தா போனாரு? அவரிடமிருந்து யாரு கற்றுக்கொண்டா? சும்மா விட்டு அடிக்கிறது, ஏதாவது கிடைக்காது தேடி பார்ப்பாங்க. இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல தெரியுது, அப்படித்தான் தெரியுது. ஆதாரத்தை வச்சு முடிவு எடுக்கிறது இல்ல, ரகசிய ஞானத்தை முடிவு எடுத்துக்கிறது. ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகாம சொல்லி பார்ப்போம், இப்படித்தானே தவிர இந்த மாதிரியான ரகசிய ஞானம் உண்மை கிடையாது. மார்க்கத்தில் விளைவிக்கணும். அது போக அதுக்கு மாற்றமா இருக்குது. அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு மாற்றம். இது சமமா மார்க்க விஷயமா இருந்தா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சம்பந்தப்பட்டு சொல்லுவாங்க. பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அவசியம் கிடையாது. அப்ப அது யார் யார் இந்த பாதுகாப்பு துறையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுவார்கள். அது மார்க்க சம்பந்தப்பட்டது இல்ல, அரசியல் நிர்வாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி அபூ ஹுரைரா சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இருக்கு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஆயினி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 பை அளவுக்கு செய்திகளை நான், பையின் உதாரணத்துக்கு சொல்றாரு, 2 சாக்கு பை அளவுக்கு நான் செய்திகளை மனனம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அம்மா அகதுகுமா, அந்த 2 பையில் ஒரு பையில் உள்ளதை எல்லாருக்கும் நான் சொல்லிவிட்டேன். எல்லாரும் நான் சொன்னதில்ல, ஆனா அந்த ஒரு பையில உள்ளதுதான். அம்மல் ஆகரு, இன்னொரு பையில் இருக்கிற அந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் அதை நான் சொன்னேனையானால் குத்திய ஹாதல் புல்ஹூம், என்னுடைய அந்த தொண்டக்குழி அறுக்கப்பட்டு விடும். அதை சொன்ன அறுத்துடுவாங்க, கொன்னுடுவாங்க என்னைய, அதனால சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா 2 விஷயம். அபூ ஹுரைரா நீங்கள் கிதாபில் எழுதி வச்சுக்கிறீங்களா, அந்த எது இந்த முதல் வகையை சேர்ந்தது. புகாரி முஸ்லிம் திருமதின்னு காட்டுறீங்களா, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு, அதெல்லாம் முதல் பையில உள்ளது. 2வது பையில உள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது, அதுல அதான் ரகசியம் ஞானம். அது யாருக்கும் சொல்லல, சொன்ன கழுத்தறுக்கப்பட்டுங்கிறாரு. அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து ரகசிய ஞானம் இருக்குது. அப்ப அபூ ஹுரைராவுக்கு சொன்னது 2 விஷயம். ஒன்னு எல்லாருக்கும் சொல்ற விஷயம், இன்னொன்று ரகசியமா வச்சுக்கேன்னு சொன்ன விஷயம். அவர் செலக்ட் பண்ணி ஆளுகளுக்கு சொல்லி கொடுப்பாரு. அது சங்கிலி தொடரா எங்களுக்கு வருது இப்படின்னு சொல்றாங்கல்ல. இது இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க. இது புகாரில 120வது ஹதீஸ்ல இருக்கு, இந்த ஹதீஸ் இருக்கு. ஆனா இதனுடைய மீனிங்கை விளங்குறதுக்கு இதே புகாரிலேயே 118வது ஹதீஸ் எடுத்து பார்த்தா விளங்கி போயிடும். இது 120வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, 2 பை நிறைய நான் செய்திகளை ரசூலுல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டேன். ஒரு பையில உள்ளது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன், இன்னொரு பையில உள்ளதை நான் சொல்லவில்லை, சொன்னால் கழுத்து அறுக்கப்பட்டு விடும் சொன்னார்ல. இது 120. 118ல ஒரு செய்தி இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இது என்னவா இருக்குன்னு விளங்கி கொள்ளலாம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, இன்னன்னாச அபூ ஹுரைரா சொல்றார், இன்னன்னாச எப்போதுனா அக்ஸர் அபூ ஹுரைரா, மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், அபூ ஹுரைரா ரொம்ப அறிவிக்கிறாரு. அந்த காலத்துல ஒரு பேர் வந்துருச்சு, ஹதீஸ் ஜாஸ்தி அவர் அறிவிக்கிறாரு எல்லாரையும் விட அப்படின்னு விமர்சனமாக ஒரு குறையாகவே மக்களால் பேசப்படுது. இவராட்டுக்கு ஹதீஸ் விட்டு அடிக்கிறாரோ என்கிற மாதிரியான ஒரு கருத்து போல சஹாபாக்கள் காலத்திலேயே ஒரு விமர்சனம் வந்துவிட்டது. அந்த விமர்சனத்துக்கு ஒரு பதில் சொல்றாரு, இன்னன்னாச எப்போதுனா அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அதிகமாக அறிவிக்கிறார் என்று மக்கள் எல்லாம் குறை சொல்கிறார்கள். உலகுல ஆயத்தான கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபில் 2 வசனங்கள் இருக்கிறது, அது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மா ஹத்தஸ்து ஹதீஸன், ஒரு ஹதீஸ் அறிவிக்க மாட்டேன். எது அறிவிக்கிறான்னு எதுக்கு அறிவிக்கிறேன்? 2 ஆயத்து என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன 2 ஆயத்து தான். மறைக்கிற விஷயம், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைத்தார்களே ஆனால் அல்லாஹ் சபிக்கிறான், சபிப்பதற்கு தகுதியானவர் சபிக்கிறார். 2 வசனம் இருக்குல்ல, அந்த 159 160 அந்த வசனத்தை சொல்லி காட்டி, இந்த மாதிரி வசன குர்ஆன்ல இருக்குது, மறைக்கிறது பாவம் இருக்குது, சாபத்துக்குரிய இருக்குது, அதுக்கு பயந்துகிட்டு தான் கேட்டதான் அறிவிக்கிறேன். இல்லாட்டி உண்மை வாய்த்தலும் பேசாம இருந்துருவேன். அறிவிக்காமல் இருந்தால் மறைத்த குற்றமாயிரும். அப்ப அபூ ஹுரைரா என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதிகமான ஹதீசுகளை நான் அறிவிப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஹதீசுகளை மறைக்க கூடாது என்று, அல்லாஹ்வுடைய செய்தியை மறைக்க கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறது. மறைச்சால் கடும் குற்றம் என்று இருக்கிறது. அந்த குற்றவாளி ஆகக்கூடாது என்பதற்குத்தான் எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எல்லாத்தையும் போட்டு அறிவிச்சிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஹதீஸ் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, இன்ன இஹ்வானா மினல் முஹாஜிரின், முஹாஜிர்களான எங்களுடைய சகோதரர்கள் இருக்காங்களா, மக்காவிடம் வந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் காண யூசுஃபிலும் சபகு பில் அஸ்வாக், கடைவீதியில போய் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு தேவையாக இருந்தது. அப்படி போயிடுவாங்க எல்லாருமே. நான் ஒருத்தன் பல்லாசியில கிடப்பேன், முஹாஜிர்கள் அப்படி போயிடுவாங்க. அன்சாரிகள் எல்லாம் தங்களுடைய தோட்டம் துறவுகளை அதை கவனிப்பதற்கு சென்று விடுவார்கள்.
அப்ப அந்த நிலையில வந்து பள்ளிவாசல நான் ஜாஸ்தியா இருந்ததுனால எனக்கு ஜாஸ்தியா தெரிஞ்சு, அவங்க அதிகமா ஒதுக்குற நேரம் அவங்க ஜாஸ்தியா தெரியவில்லை. இந்த காரணத்தினால் எனக்கு நிறைய தெரிந்தது. இதை கூட சொல்வதற்கு காரணம் நிறைய ஹதீஸ் அறிவிச்சு பெருமை அடையணும் என்பதற்காக வேண்டி இல்லை. எதற்காக சொல்றேன், மறைப்பது குற்றமாகிவிடுமே அதை செய்யறேங்கிறார். அதனால நான் என்ன வயிறு பசியோட இருந்து கொண்டு அப்படி சொல்றாரு. பிஸ்வை பத்தன் சபை பத்தனி, அவங்க எல்லாம் வயிறு நிறைய இருக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்டு இருக்கும். நான் என்ன செய்யறேன், அவங்க வராத சபைக்கு நான் வர்றேன், அவங்க கேட்காததெல்லாம் நான் கேட்கிறேன், நிறைய செய்தி ஏங்காதுல படுது, அதை மறைக்கிறது குற்றம் என்ற காரணத்தினால் நான் சொல்றேன், ரொம்ப ஹதீஸ் சொல்றேன்னு பேரு சொல்றீங்க, இதுதான் காரணம். என்ன மேட்டர்னா அபூ ஹுரைரா விளங்கி இருக்கிறாரு, மார்க்கத்தை மறைக்க கூடாது. ஹதீஸ சொன்னதுக்கு என்ன காரணம்ங்கிறாரு, மறைச்சா பெரிய குற்றம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்கிறது பயங்கரமான குற்றம் சொல்றாரு. அப்படி இருக்குமையானால் ரெண்டு பையன் மக்கள் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன வழங்குதுன்னு கேட்டா, மார்க்கத்தை மறைக்க கூடாது தெளிவாக விளங்கினவர் ஒன்றை மறைத்தார், அது மார்க்க சம்பந்தப்பட்ட இருக்காது. ஒரு செய்தி நான் சொல்லிவிட்டேன், இன்னொரு செய்தியை சொல்லலங்கிறார்ல, அந்த இன்னொரு செய்தி மார்க்க சம்பந்தமா இருக்குமா? இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? இவர் அவ்வளவு அழகா விளங்கி வச்சிருக்காரு. அல்லாஹ்வுடைய செய்தியை மறைப்பானேயானால் அல்லாஹ்வின் சாபம், மாணவர்களுடைய சாபம், நல்லவருடைய சாபம் எல்லாம் ஏற்படும் என்று கடும் கண்டனம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மார்க்கத்தை மறைத்திருக்க மாட்டார் அவர். அப்ப என்னத்தான் மறைச்சிருப்பாரு? அவர் அடிக்கடி சொல்வாரா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ராசிசித்தீன், இறைவா 60ஆம் ஆண்டு துவக்க 60 ஆரம்பம் இருக்குல்ல, 60ஆம் ஆண்டு துவங்குதுல, அதை விட்டு என்னை காப்பாற்றி விடு. இமாரத்து சிபியான், சிறுவர்களுடைய ஆட்சியில் இருந்து என்னை காப்பாற்றி விடு என்று என்ன செய்வார்னா அவர் அடிக்கடி துவா செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னா 60ல தான் யசீத் ஆட்சிக்கு வர்றாரு. யசீதுடைய ஆட்சி நடக்குது இல்லையா சின்ன வயசுல. அப்ப யசீத் என்பது ரசூல் அறிவிச்சிருக்கான்னு விளங்குது. அப்ப இது அந்த காலம் வரைக்கும் நான் இருந்தேன்னு சொன்னா என்னை தீர்த்து கட்டிவிடுவாங்க. அது நான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நிறைய இருக்கு. பிற்காலத்தில் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க செய்யற அநியாயங்கள் இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்கு தேவையில்லை. அது அறிஞ்சு நமக்கு ஆகப்போது ஒண்ணும் இல்லை. அதுல அமல் கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, நமக்கு அவசியம் நிர்வாக சம்பந்தமா சில விஷயங்கள் அது. அதை நான் சொன்னேனையானால் ஆட்சி அதை கழுத்து அறுத்து விடுவாங்க. அதை நான் மறைச்சுக்கிட்டேன், என்னுடைய சேஃப்டிக்காக பாதுகாப்புக்காக அதை மறைச்சேன். ஆனா மார்க்க சம்பந்தப்பட்ட எதை நான் மறைக்கல அப்படிங்கிறதுக்கு தான் அவர் துவா செஞ்சாரு. 59 அவரை மௌத்தாக்கிட்டான். 60ல இருந்தாருன்னா பஞ்சாயத்து ஆயிருக்கும். எந்த 60ஆம் ஆண்டு வேணாம்னு துவா செஞ்சாரோ அல்லாஹ் நினைஞ்சிட்டான், இந்த ஆட்சிகள்லாம் வருவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவரை அல்லாஹ் மரணிக்க செய்து விட்டான் என்று வரலாற்றில் ஆதாரப்பூர்வமான வரலாறு ஃபத்துல் பாரி போன்ற நூல்களை எல்லாம் ஆதாரத்தோடு எடுத்துக்காட்டி சொல்றாங்க. அப்ப என்ன விளங்கன்னு, அபூ ஹுரைராவுக்கு 2 செய்திகள் சொல்ல சொன்னாங்க. ஒன்னு, எதிர்காலத்தில் வரக்கூடிய குழப்பங்கள், இந்த கர்பலா, அலி முஆவியா சண்டை, ஆயிஷா அலி சண்டை, இப்படி சஹாபாக்கள் மோதி கொண்ட விஷயங்கள், அது மாதிரியான பல விஷயங்களை அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா பிரிக்கிறாரு. இது இபாதத்துக்கு என்ன இருக்குது, கணக்கு வழிபாடு விஷயம் சொல்லிட்டு போவோம், இந்த பைய தனியாத்தி வச்சுக்கிறோம், இதை போய் மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு சொன்னால் அது டவுட்டா வந்துடும். அது சொல்லி இருந்தாருன்னு சொன்னா ஒரு சார் என்ன பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கு சார்பா பேசுறேன்றாங்க. ரெண்டுமே முஸ்லிம்களா இருக்கும்போது எதை சொன்னாலும் நீ அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சொன்னா சொல்லிவிடுவாங்க. பல காரணத்துக்காக நினைஞ்சிருக்கலாம், இது நமக்குள்ள வச்சுக்கணும், இதுல இபாதத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இதை வச்சு மார்க்க சட்டமும் உண்டாக முடியாது, இதனால நம்ம வீட்டுக்குள்ள வச்சு இதைத்தான் மறைச்சிருப்பாரே தவிர மார்க்கத்தை மறைக்க கூட அவர் அழகாக விளங்கி வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் இவ்வளவு கெட்ட பேரை வாங்கிட்டு மூட விஷயம் அறிவிச்சாரு. என்ன வேணாலும் சொல்லி தெரிஞ்சுட்டு அதிகமா அறிவிக்கிறாரு. நான் அந்த குற்றவாளியாக விரும்பல. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு செய்தியும் மறைச்ச குற்றம் எனக்கு வேணாம் அப்படி நடந்தார் என்பதை பார்க்கும் பொழுது இதுல ரகசிய ஞானத்துக்கு ஒண்ணும் இல்லை. சரி வச்சுக்கிறோம். நீ ரகசிய ஞானம் உனக்கு அபூ ஹுரைரா யார்கிட்ட சொன்னாரு? அவர் தான் உத்தரவு இல்ல. 59 மௌத்தா போயிட்டார்ல, ஹிஜ்ரி 59. 59க்கு முன்னாடி அவரிடத்தில் சந்தித்து இந்த ரகசிய ஞானத்தை எல்லாம் உருவினவர் யார் சொல்லு? அவர் ஒருத்தருக்கும் சொல்லாம போயிட்டா இல்ல ஒரு அப்படியே அப்படி இருந்திருந்தா கூட அது அபூ ஹுரைராவோட குளோஸ். இப்ப என்ன ரகசிய ஞானம்? அவர் யாருக்கும் சொல்லலையே, அவர் சொல்லவும் இல்லை, சொல்லி இருந்தாலும் அதுக்கு தொடர்ச்சி இல்லையே, அது முடிஞ்சு போயிடுச்சே. அப்ப அந்த மாதிரி சிந்திச்சு பார்த்தார்களே, ஆனால் இது ரகசிய ஞானம் என்பதற்கு எந்த ஒரு வகையில் இந்த ஆதாரம் நிற்காது. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ரகசிய ஞானத்துக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இது சியாட்டம் வந்தது எத்தனை அழிட்டு கொண்டு முடிப்பாங்க. இந்த தரிக்கான்னு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, ஷாதிலியா தரிக்கா, காதிரியா தரிக்கா, நக்ஷபந்தியா தரிக்கா, சுகரவர்தியா தரிக்கா, இப்படின்னு எக்கச்சக்கமான தரிக்காக்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த தரிக்காவெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு ஷேக்கிட்ட முறிதாவாரு, அந்த ஷேக் இன்னொரு ஷேக்கிட்ட பையத்து வாங்கியிருப்பாரு, அவர் இன்னொருத்தர் வாங்கியிருப்பாரு, இப்படியே போய் அழிட்டு போய் முடிப்பாங்க. 50 பேர்
இந்த தரீக்காவில் அவ்வளவு பேர் எங்க போய் முடிப்பாங்க என்று கேட்டா அவருடைய முதல் குரு யாரு? அலி ரலியல்லாஹு அந்த ஷியா கிட்ட வந்து இதெல்லாம் ஷியா கிட்ட வந்து கட்டி விட்டாங்க. அலியை வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல தூக்கி வைக்கிறதுக்காக வேண்டி, அபூபக்கர் உமரை விட அவருக்கு மேல வசதி வைப்பதற்காக வேண்டி அவருக்கு சிறப்பு ஞானம் இருந்தது கட்டி விட்டாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு மர்மங்கிற வகையில அவருக்கு நிறைய தனித்தனியா ரசூலுல்லாஹ் ரகசியமா சில சொல்லி இருந்தாங்க. நாங்க இந்த பையத்து வாங்கி அலி வந்து வேண்டிய ஆளு கிட்ட அவர் சொல்லுவாரு, அவங்க வேண்டிய ஆள்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரியான எங்க ஷேக் நான் இன்னைக்கு ஷேக் ஆகிட்டேன்னா நானும் என்ன செய்வேன், எனக்கு வேண்டிய ஆளுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். பரவாயில்ல பயான் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தாத்தை வைத்து அலிக்கு கொண்டு சேர்ப்பாங்க. சேர்த்த உடனே அலி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இதுவும் புகாரில் வருது. என்ன வருதுன்னு கேட்டா ஹதீசுல் நாஸ், மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், பிமா யாரிஃபுன, அவங்க புரிந்து கொள்ளக்கூடியது அறிவியுங்கள். அலி சொன்னாராம், மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், அவங்க புரிந்து கொள்ளக்கூடியது அறிவியுங்கள். அத்துஹிப்பூன அன் யுகதபல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் பொய்ப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? புரியாத ஒண்ணு சொன்னேன்னு வைங்களேன், அல்லாஹ்வே பொய்ப்படுத்திட்டு போயிடுவாங்க, ரசூலை பொய்ப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதனால மக்களுக்கு புரிகிற விதத்தில் நீங்கள் சொல்லுங்க, புரிகிற விஷயங்களை சொல்லுங்க என்று அலி சொன்னார்னு ஒரு செய்தி புகாரியில 127வது ஹதீஸ்ல இருக்குது. இதை எடுத்துக்கிறாங்க. பத்தியலா அவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, மக்களுக்கு சொல்ற விஷயம் சில வச்சிருக்கிறாரு, மக்களுக்கு சொல்லாத விஷயங்களை வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் சொன்னா அல்லாஹ்வையே குறை சொல்லிடுவாங்க, ரசூலே குறை சொல்லப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயமாக்காது. அப்படியான விஷயம் அலிட்ட இருந்தது என்று சொல்லி இந்த புகாரில் உள்ள இந்த மாதிரி ஹதீஸ்ல ஆதாரம் காட்டி ஒரு ரகசிய ஞானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டா இது அப்பவே பஞ்சாயத்து ஆயிருக்கு. அலி சொன்ன ஒண்ணு ஆளாளுக்கு என்ன பண்றாங்க, இந்த கதையை கட்டி விட்டாங்களா, அலிக்கு ரகசியமா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அவருக்கு மட்டும் தெரிஞ்ச சிலது இருக்குது, அது முக்கியமான ஆட்கள் வழியாக அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க அவுலியாக்கள் மகான்களா தேர்ந்தெடுத்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்தவங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா அபூ ஜுஹைஃபான்னு ஒரு ஆள், அலியுடைய முக்கியமான ஒரு தோழர்ல ஒரு ஆள், அவர் அலிட்ட போறார். சஅல்து அலிய ரலியல்லாஹு அன்ஹு, அலிட்ட நான் கேட்டேன், ஹல் இந்தக்கும் ஷைஉன் மிம்மா லைஸ பில் குர்ஆன், குர்ஆனில் இல்லாத சிறப்பு ஞானம் உங்கள்கிட்ட எதுவும் இருக்குதோ? அவர் கேட்கிறார். அலிட்ட போய் என்ன செய்யறாரு, ஹல் இந்தக்கும் ஷைஉன் மிம்மா லைஸ பில் குர்ஆன், குர்ஆனில் இல்லாத இன்னொரு அறிவிப்புல என்ன அப்படின்னா மாலைஸ இந்தன்னாஸ், மக்களுக்கெல்லாம் சொல்லாத ஒரு சிறப்பு ஞானம் உங்களுக்கு மட்டும் இருக்குதோ? அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்களோ, எங்களுக்கெல்லாம் சொல்லாம எல்லா மக்களுக்கும் சொல்லாம உங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஞானத்தை சொன்னார்களோ அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அலி சொல்றாங்க, பொக்கால உள்ளதி பலக்கல் ஹப்ப, யார் வந்து வித்தையை பிளந்து அதிலிருந்து பயிர்களை முளைக்க செய்கிறானோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், மா இந்தனா இல்லாமல் குர்ஆன், குர்ஆனில் உள்ளதை தவிர வேறு எங்களிடத்தில் இல்லை. அப்படி சிறப்பாவெல்லாம் ரசூலுல்லாஹ் மர்மங்கிற முறையில் ஒன்றும் சொல்லித் தரவில்லை. அதாவது இல்லா பகமன் யுத்தாரஜுலன் ஃபீ கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுற விளக்கம் இருக்குல்ல, அதை தவிர அதை வச்சு நான் சிம்பிளா சில வழங்குவேன். அது மாதிரி சில அறிவு சில கூடுதலா இருக்கும். எல்லாரும் குர்ஆன் வசனத்தை படிச்சாலே ஒருத்தர் மேலோட்டமா வழங்குவார், கொஞ்சம் உள்ள போய் சில பேர் வழங்குவாங்க. அப்படியான சில மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான ஒரு அறிவு, அதை தவிர வேற எதுவும் குர்ஆனை தவிர வேற எதுவும் எனக்கு ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலா சொல்லி தந்தது இல்ல. உங்களுக்கு எல்லாம் என்ன மார்க்கத்தை சொன்னார்களோ அந்த மார்க்கத்தை தான் எனக்கும் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன செய்யறாங்க, யாவும் வந்து ஒரு வாள் உரை வச்சிருக்கிறாங்க. அந்த வாள் உரை எடுத்து இந்த வாள் உரைக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது, அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுதான் நான் மட்டும் சொன்னாங்க, அது அனைவருக்கும் சொன்னாங்களா எனக்கு தெரியாது, அதை கூட நான் சொல்லி போடுறேன் அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, அந்த உரைக்குள்ள அப்படி என்ன இருக்கிறது? இந்த உரையில் ஒரு செய்தி இருக்கிறது, அது என்னிடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை எழுதி நான் வச்சுக்கிட்டேன், அது எனக்கு மட்டும் உள்ளதா அனைவருக்கு உள்ளதா உங்களுக்கு டவுட் வருது இல்லையா, அதையும் சொல்லி போடுறேன். அவர் கேட்கிறாரு, மாபி சஹீபத்தி, அந்த உரைக்குள்ள என்ன அப்படி அந்த பேப்பர்ல என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னோடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அல்லாஹ்குலு ஃபிகாக்குல் அஸீர் அல்லாஹ் குதல முஸ்லிமின் பி காஃபிரின், 3 செய்திகள் இருந்துச்சு. என்னன்னு கேட்டா அந்த நஷ்டஈடு கொடுக்குறோம்ல, ஒரு கொலைக்கு நஷ்டஈடு, ஒரு காயப்படுத்த நஷ்டஈடு, பல்லு உடைக்க நஷ்டஈடு, இந்த நஷ்டஈடின் சட்டங்கள், நஷ்டஈடு வழங்குகிற சட்டங்கள், கைதிகளை விடுவிக்கிற சட்டங்கள், அதே மாதிரி வந்து ஒரு முஸ்லிமுக்காக ஒரு காபிருக்காக முஸ்லிமை கொல்லக்கூடாது என்கிற மாதிரியான அந்த 3 செய்தி மட்டும்தான் ஒரு தடவை எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுதான் ரகசியம் நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லிவிட்டேன். இப்ப எல்லாத்துக்கும் பொதுவா போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஒன்னை தவிர வேற இது ஒன்னும் தனியா சொல்லிருப்பாங்க இருக்கு வீட்டுல வச்சு. அவர் நினைச்சிட்டாரு இது யாருக்கும் சொல்லாத செய்தியா இருக்கு போது இதை கூட இதையும் அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு வச்சுக்காரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிக்கு என்ற விசேஷமான ஒரு ஞானத்தை கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் சொன்ன அந்த குர்ஆனை தான் அவருக்கும் சொன்னார்கள்.
எல்லாருக்கும் சொன்னாங்க அதிசயம் தான் அவருக்கும் சொன்னார்கள். ஒரு 3 சட்டத்தை மட்டும் தனியாக இருக்கும்போது சொன்னார்கள். அந்த சட்டத்தை அவர் எல்லாருக்கும் அறிவிச்சு விட்டார். அறிவிப்பாளராக இருந்து நினைச்சார், மக்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இப்ப என்ன ரகசியம் ஞானம் அவர் இல்லன்னு தர கேள்வி குரான்ல இல்லாத ஏதாவது இருக்குதா, தனியா ரகசியமா எதுவும் சொல்லி தந்தாங்களான்னு கேட்டு இல்லன்னு மறுத்தாச்சு. அப்ப மறுத்த பிறகு ஏன் ரகசியம் ஞானங்கிறீங்க? அப்ப அவர் சொன்னது அர்த்தம் என்ன அதையும் பார்க்கணும்ல. அவர் சொன்னார் மக்கள் புரியுற விதமா சொல்லணும். அதுக்கு இருக்கிற விஷயத்தையே சபை அறிஞனுக்கு சொல்லணும். இருக்கிற விஷயத்தை சொல்லும் போது கூட அந்த மக்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கிற எல்கேஜி பசங்கள்ட்ட போய்கிட்டு லைஃபான ஹதீஸ் என்றா என்ன தெரியுமா கேட்கலாமா போயிட்டு அவனுக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட பேசணும். அதாவது சபை அறிந்து பேசுவது என்பது ஒரு ஜெனரலா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பேச்சு. அப்ப அந்த சபைக்கு தகுந்தவாறு உள்ள செய்திகளை சொல்லணுமே தவிர உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு இடத்துல கொட்டிடக்கூடாது. கேட்கறவங்களை பார்க்கணும், அவங்க புரிந்து கொள்றதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும். 10 வயசுக்காரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க, ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க, பொம்பளைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. அனைவருக்கும் பொதுவான விஷயங்களை பொதுவாக சொல்லிட்டு போங்க. இப்ப நம்ம இதெல்லாம் பொதுவாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். கொஞ்சம் ட்ரையான விஷயங்களா இருந்துச்சுன்னா ஆள் பார்த்து சொல்லுங்கிறது ஜெனரலா உள்ளது. அது இது அவருடைய சொந்த கருத்து. ரகசிய ஞானத்துக்கு ஆதாரமாகுமா, ஸ்பெஷலா ஒரு ஞானத்தை கொடுத்தாங்க என்பதற்கு ஒரு ஆதாரமாக உனக்கு தெரிஞ்ச செய்தியிலேயே பார்த்து சொல்லிக்கிற வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் தெரிஞ்ச செய்திகளிலேயே இடம் பொருள் ஏவலை பார்த்து பேசிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதை வைத்துக் கொண்டு அன்னைக்கு ரகசிய ஞானம் இருந்துச்சு என்கிறார்கள். அப்ப ரகசிய ஞானம் அப்படி ஒரு வகி மாறுறது கிடையாது. வகிதான் இதை வகி ஆக்க பாக்குறாங்க. இவங்களா இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இது வேற வகி, ரகசிய ஞானத்தில் வந்த வகை என்று சொல்லி அதை மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, இடமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ காட்டுறாங்க. ஒரு இன்னமில் இல்மிக்க ஹையத்தில் மக்னூன் லா யஅலமுஹு இல்லா உலமாஉ பில்லாஹ். ஒரு இல்மு இருக்கிறது, அது மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை போல இருக்கிறது. அதை அல்லாஹ்வை பற்றி அறிந்த உலமாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒய்தா நத்தகூபி அவர் பேசிவிட்டார்களே ஆனால் லா யுன்கிருஹு இல்லா அஹ்லுல் குர்ரத்தி பில்லாஹ். அல்லாஹ்வை பற்றி ஏமாந்து அல்லாஹ்வை நேசிக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்கள தவிர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மறுத்துருவாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஹதீஸை கொண்டாந்து காட்டி ரகசிய ஞானம் இருக்குமாங்க. இது தைலமி என்பவர் அறிவித்திருக்கிறாரு. இதுல பலவீனமான ஆதாரத்துக்கு நிற்காத அறிவிப்பாளர்களை கொண்டுதான் இந்த செய்தி செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாஃபில் இராக்கி அவர்கள் என்ன செய்யறாங்க, இதனை அறிவிப்பார்கள் அலசி இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, இது பலவீனமான செய்திங்கிறாங்க. இது இந்த ஒரு செய்தி வைத்துக் கொண்டுதான் ரகசியமான ஒரு இல்மு இருக்குது, அது பொதுமக்கள்கிட்ட பேசிடக்கூடாது, பேசினா குழம்பு போயிடுவாங்க, ஞானிகளுக்கு மட்டும் வச்சுக்கிறேன்னு இப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் ஒரு ஆத்தன்டிக்கான ஹதீஸ் இல்லை. அப்ப இந்த மாதிரி சூஃபிசம் என்கிற பெயர்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இல்மு சிர், இது பேர் என்னது, ரகசியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருக்கு சொல்லிக் கொடுத்தது என்று சொல்லி அதுக்கு வஹி முத்திர குத்தி அதை மார்க்கமாக்குவதற்காக வேண்டி செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன, இல்முல் முக்காஷபான்னு வச்சுக்கிறாங்க. முக்காஷபா இல்மு லதுன்னி இதுக்கு பேரு. இது என்னன்னு கேட்டா ரகசிய ஞானம்லாம் கிடையாது. இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்ம அப்படி அர்ப்பணிச்சு அல்லாஹ் அப்படி மூழ்கி கொண்டு வைங்களேன், மூழ்கி போகும்போது இங்க எந்த ஒரு லவ்குல் மகுல் நமக்கு தெரிஞ்சிருமா. அந்த ஞானி ஆனப்ப என்ன தெரியுமா, வகில தனியா வர வேண்டியதில்லை, லவ்குல் மகுல் அப்படி தெரியும். இங்க இருந்து பாத்துக்கிட்டு எங்க வாப்பா எப்ப சாவுவார்னு கேட்டா சொல்லிக்கலாம் பார்த்து. ஏன் அதுல இருக்குல்ல இப்ராஹிம் என்னைக்கு மூத்தா போவாரு லவ் படிச்சு அவர் அப்படி சொல்லியிருக்காங்க, அவுளியாக்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி வச்சுக்கிட்டு இப்படி அவுளியாக்கள்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இது முகாஷபா. இப்ப இல்மலக்கும் அல்லாத டைரக்டா வகி ஜிப்ரீல் கிடையாது, வகியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இல்மு இருக்கு. இல்மு சிறு இது வரைக்கும் சொன்னது. இன்னொரு இல்மு இருக்கு முகாஷ கஷ்புடைய இல்மு. இது கஷ்பும்பாங்க, இது சிறும்பாங்க, இல்மு லதுன்னி ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. இப்படி பல பேர்களை சொல்லி ஞானிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த குர்ஆன் எல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு அது அல்லாஹ்ட்ட தொடர்பு இல்லாதவங்க போயிட்டு குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும். நேரவே டைரக்டா இருக்க லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எல்லாம் இருக்கு, இந்த குர்ஆன் அதுக்குள்ள இருக்குது. அவர் என்னென்ன பார்த்து நடந்துக்கிறார், என்னென்ன இருக்கு அனைத்தும் அவருக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச எல்லாம் இவருக்கு தெரியும். அப்படி முகாஷபா இல்மு கொண்ட கருத்து என்னன்னு கேட்டா அல்லாஹ் எதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறானோ அது எல்லாமே இவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஞானம் இருக்கிறது. அது தவத்தின் மூலமாக தொழுகை இபாதத்துகள் அப்படி மூழ்கி போய் அப்படியே செஞ்சா ஒரு கட்டத்தில் இப்படி திரை விலகிவிடும். ஒரு திரை போட்டிருக்கான அல்லாஹ், அவனுடைய லவ்கையெல்லாம் படிக்க முடியாத அளவுக்கு அந்த திரையெல்லாம் விலகி ஒரு கஷ்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது என்னவெல்லாம் ஏமாத்துறாங்க, அது சரியா, அதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்குதா, அப்படியான ஒரு இல்முக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குதா, இந்த விஷயங்களை செய்வோம் நாளைக்கு பார்க்கலாம்.